ஆப்கி அதாலத்ல சோனு நிகம் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் பல முகங்கள் கொண்டவர். சோனு, இப்ப நான் சில போட்டோஸ பப்ளிக் முன்னாடி ஆப்கி அதாலத்ல பிரசன்ட் பண்ண விரும்புறேன். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க எப்படிலாம் ரூபத்தை மாத்துவீங்கன்னு நல்லா தெரியுது. மக்களும் இத்தனை விதமான முகங்களை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஒன்னு, குல்ஷன் குரோவர் அடிக்கடி கெட்டப்ப மாத்துவாரு, இல்லனா அம்ரிஷ் புரி இந்த மாதிரி பண்ணி இருக்காரு. ஆனா நான் ஒரு விஷயம் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் இதை தான் சொல்லுவேன். அது என்னன்னா, ட்ரூலி எனக்கு இதில் எந்த ஒரு நோக்கமும் இல்லை, எந்த விதமான நோக்கமும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு தெரியல ரஜத் சார், ஐ கோ த்ரூ ஃபேஸஸ். எனக்கு ஏதாவது ஆயிடும். அதாவது நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சாலும் ஒரு சில வாட்டி எனக்கு என்ன தோணுன்னா அப்படியே என்னோட முடியை கட் பண்ணி குட்டி ஆக்கிடணும்னு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஹேர்கட் நான் பண்ணதே இல்லை. ஆனால் ஒரு சில வாட்டி என்ன தோணுன்னா முடி நல்லா வளர்த்துடலாம்னு தோணும். ஐ திங்க் இட்ஸ் காட் டு டூ அண்டர் மை மென்டல் ஆர் ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ். ஒரு சில வாட்டி அப்படியே முடி அப்படியே வளர்த்து விட்டுருவோம். அப்பா கூட கேட்பார், என்னப்பா முடி இப்படியே வளர்த்துட்டு இருக்கேன்னு கேட்பார். அப்புறம் எனக்கு முடி வளர்க்குறது நல்லா இருக்கும். அப்புறம் என்னோட முடி எவ்வளோ கேர்லினா, நான் சின்னதாக வச்சா ஸ்ட்ரைட்டாக தெரியும், அப்புறம் பெருசானா இந்த மாதிரி சுருட்டையாக ஆகிடும். சுருட்டையாக இருக்கும், அப்புறம் சின்னதாக இருந்தால் நார்மலாகவும் தெரியும். ஸோ அது தானாகவே செட் ஆகிடும். நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் ஏதாவது பர்பஸ் இருந்திருக்கும்ல. நீங்கள் பிரசிடென்ட் கிட்ட, அப்துல் கலாம்ஜி பிரசிடென்டாக இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் அவார்டு வாங்க போனீங்க. அப்போ அவர் ஸ்டைலில் நீங்கள் முடி வச்சிருந்தீங்க. இல்லை. நீங்கள் இந்த ஃபோட்டோவை பாருங்களேன். நான் சீதா மேலே கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் உண்மையிலேயே எதையும் பிளான் பண்ணலை. இது ஃபரா கானோட தப்பு தான். அந்த நேரத்தில் நான் இந்தியன் ஐடியல் பார்ட் 1 பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க, சோனு, அப்போ அவங்க சிரீஷ் குந்தா கூட அஃபேரில் இருந்தாங்க. சொன்னாங்க, சோனு நீனும் உன்னோட முடியை ரீபாண்டிங் பண்ணிவிடு, அவரும் அவரோட முடியை ரீபாண்டிங் பண்ணியிருக்காரு, நீ உன்னோட முடியை ரீபாண்டிங் பண்ணினா அது பார்க்குறதுக்கு ரொம்ப லென்த்தாக அழகாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன, என் முடி ரொம்ப கேர்லியாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீசனில் சில எபிசோட்ஸில் என்னோட முடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்லியாக தெரியும். அப்புறம் ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு. இது ஃபரா கானோட தப்பு. அப்புறம் ஆலின் தான் என்னோட முடியை ஸ்ட்ரைட் பண்ணாரு. அப்புறம் முதல் காஸ்டியூமர் எனக்கு ரீபாண்டிங்கும் ஸ்ட்ரைட்னிங்கும் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மறுநாளே நேஷனல் அவார்டு கிடைக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். அப்படி தெரிஞ்சவங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் வந்த உடனே என்ன இப்படி பார்த்தாரு, ஏய் சாமி. அப்புறம் என்ன சொன்னேன்னா, சார் சேம் ஹேர் ஸ்டைல். ஆனால் நான் சேம் ஹேர் ஸ்டைல்னு சொன்னதும் அவரோட பதில் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காப்பிரைட்னாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் காப்பிரைட்டுக்கு சண்டை போட்டே ஆகணும்னு. என்கிட்ட இன்னொரு போட்டோ கூட இருக்கு. பிச்சைக்காரன மாதிரி கெட்ட போட்டு ரோட்ல உட்கார்ந்தீங்க. போற வரவங்களுக்கு ஹார்மோனியம் வச்சு பாட்டு பாடினீங்க. ஆமா. இது எதுக்கு பண்ணீங்க? ஒரு விதத்துல இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சூட். நான் என்னெல்லாம் அடைஞ்சனோ அதோட சின்ன கிரெடிட் கூட என்ன சேராது. அது எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று. ஸோ எப்போல்லாம் எனக்கு லாஸ்ட் இயர் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் ஒரு ஞானின்னு எனக்கு தோணுச்சு. அதே குரல், அப்புறம் அவ்வளோதான். அந்த குரலை வச்சுக்கிட்டு ரோட்டில் உக்காரணும். எந்த விதமான இந்த பேக்கப் இல்லாமல், மார்க்கெட்டிங் இல்லாமல், எந்த லைட்ஸும் இல்லாமல், மைக்ரோஃபோன் இல்லாமல், அப்புறம் அந்த ஆளோட வயசு 75 to 80 இயர்ஸ் பர்சன், அவர் உக்காந்து பாடிக்கிட்டு இருக்கார் சார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? குரல் அதே தான். நான் அந்த குரலை எந்த விதத்துலையும் மாற்றவே இல்லை. அதே குரல் தான். ஆனால் என்ன
டோட்டலாக அடையாளம் தெரியாத அளவுக்கு மாற்றிட்டேன். ஐ ஓப்பனிங்கான ஒரு விஷயம். அப்போ தான் எனக்கு அந்த விஷயமே தெரிஞ்சது. என்ன விஷயம்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்களால நான் ஸ்டேஜுக்கு போகும்போது என்கிட்ட மைக்ரோஃபோன் இல்லைன்னா நீங்கள் எப்படி என்னோட பேச்சை கேட்க முடியும்? ஒருவேளை எனக்கு பெரிய பெரிய வேர்டிங்ஸ் போடலைன்னா, ஆட்ஸ் கொடுக்கலனா, மார்க்கெட்டிங் அமெரிக்காவுக்கு சோனு நிகாம் வந்துட்டு இருக்காரு 16 சென்டர்ஸ்ல ஷோ பண்றதுக்காக. இதெல்லாம் பண்ணலனா அவங்க என்னோட ஷோக்கு வரமாட்டாங்க. ஸோ நான் இப்போ இருக்கிறதுக்கு காரணம் என்னோட பின்னாடி நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. நிறைய சக்தி இணைஞ்சிருக்குன்னே சொல்லணும். அந்த சக்திகளை நீக்கிட்டா நான் 12 ரூபாய் ஆர்டிஸ்ட் மட்டும்தான். எனக்கு 12 ரூபாய் தான் கிடைக்கும். 5 மணி நேரம் பாடினதுக்கு அப்புறம் எனக்கு 12 ரூபாய் மட்டும்தான் கிடைக்கும். கிஷோர் குமார் சாரை பத்தி இப்படி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. அவர் இப்படி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. ஆமா. ஸோ இந்த குறும்பு, கெட்டப் சேஞ்ச் இதெல்லாம் அவர்கிட்ட தான் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? மேபி கற்றுக்கல. ஆனால் ஒரு விஷயம், அவர் ஒரு லியோ, நானும் ஒரு லியோ. 2 பேரும் லியோ ராசி. அவர் 4th ஆகஸ்ட், நான் 13th ஜூலை இருக்கலாம். ஆனால் என்னோட இந்த அவர் கூட மூவ் பண்ணது, என்னோட இந்த வித்தியாசமான ஸ்பிரிட் இருந்துச்சு. அவருக்குள்ள மட்டும்தான் அது இருந்துச்சு. அது அவர் ஒரு அசாதாரணமான ஆளு. நிறைய செய்வாரு, நிறைய பேசுவாரு, நல்லா விளையாடுவாரு. நானும் விளையாடுவேன், ரொம்பவே விளையாடுவேன். ஆனா எனக்கும் அவருக்கும் கம்பாரிசன் பண்றது சரியில்லை. அவரு அப்பாவுக்கு சமம். அதாவது நான் வாழ்க்கையில அவர்கிட்ட நிறையவே கத்துக்கிட்டேன். நான் என்னைக்கு இதை விரும்ப மாட்டேன். அதாவது ரஃபி சார், கிஷோர் குமார் சார், இல்ல முகேஷ் சார், இல்ல தரத் குமார் சார், மகேந்தர் கபூர் சார், மன்னடே சார் கூட கம்பேர் பண்ண விரும்பல. நான் தான், அவங்க தான். ஆனால் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ரொம்ப பிளேஃபுல்லான ஆள், அப்புறம் பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணத்தான் நீங்கள் எப்படிலாம் செஞ்சீங்க. அப்படியா? உங்களுக்கு உண்மையை சொல்லவா? இன்னைக்கு சொல்லிடுங்க சார். அதுக்கு என்னைக்கும் அவசியம் வரவே இல்லை. அப்படின்னா இது உண்மைதானா? ஒரு காலத்துல எல்லா நகரத்துலயும் யாராவது பாருங்க, இது இது அப்படி எதுவும் இல்லை. அப்போ நான் ஒரு யங்ஸ்டர். ஸோ ஆஃபீஸ்லேயும் புது புது ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அப்புறம் சில பேர் லைக் பண்ணுவாங்க, சில பேர் இன்னும் அதிகமாக லைக் பண்ணுவாங்க, சில பேர் நம்ம விரும்புவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேருக்கு என்ன தெரியும், அதுக்காக அப்படி ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதாவது நான் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறவன்னு. ஆனால் நான் அப்படி இல்லை, எப்போவுமே கட்டுப்பாடோடு தான் இருப்பேன். அப்புறம் என்னோட ஃபேமிலி கல்ச்சரும் அப்படி தான். என்னோட ஃபேமிலியும் ரொம்பவே டிசிப்ளின்டாக தான் இருப்பாங்க. என்னோட ஃபுல் ஃபேமிலியும் அப்படிதான். அந்த மாதிரி நான் அப்படி இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. ஓகே, நான் இதை இங்கேயே விட்டுறேன், போதும். நல்லது. ஆனால் ரகசியத்தை ஓப்பன் பண்ணால் விஷயம் ரொம்ப தூரத்துக்கு போகும் போல இருக்கு. அதனால தான். ஆனால் உங்களோட ரூபங்களில் ஒரு ரூபம் அது எனக்கும் தெரிஞ்சுது. என்னன்னா, நீங்கள் ஃப்ளைட்டில் இருக்கும்போது படம் பார்க்கும்போது அழுவீங்களாமே. இப்போ கூட அழுதேன் சார். அடேங்கப்பா, நீங்கள் ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க சார். மை காட். இப்போவும் நான் ஒரு படம் பார்த்தேன், லைன். நான் துபாய் போயிருந்தேன், ஒரு ஃபவுண்டேஷன், அந்த ஒரு விஷயத்துக்காக போயிருந்தேன். அப்புறம் நான் அந்த லைன் படம் பார்த்ததும் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டேன் சார். அழுக ஆரம்பிச்சிட்டேன்னே சொல்லணும். நான் இந்த மாதிரி சென்டிமெண்ட் படம் பார்த்தாலே அழுக ஆரம்பிச்சிடுவேன். அப்படியே படம் பார்த்துட்டு அழுதுகிட்டே இருப்பேன். கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருப்பேன். நான் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சென்டிமெண்டல். என்னோட மனசுக்கு எதிரில் இருக்கவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு முன்னாடியே நல்லாவே என்னோட மனசுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஃப்ளைட்டில் அழுதேன் சார். எனக்கு நிறையவே அழுக வந்துடும். அப்புறம் இன்னொரு ரூபம் கூட இருக்கு. நீங்கள் ரொம்ப தைரியமானவர், எல்லார் கூடயும் மோதுவீங்க. அதாவது நான் யாருக்கும் பயப்படவே மாட்டேன். கரப்பாம்பூச்சிக்கு பயப்படுவீங்களா? நான் 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 காக்ரோச்சுக்கு எவ்வளோ பயப்படுவேன்னு வார்த்தையில் சொல்லவே முடியாது சார். அதாவது நீங்கள் நம்பவே மாட்டீங்க. இங்கே தூரமாக அந்த வாலில் காக்ரோச் இருந்தாலும் நான் வெளியே போயிடுவேன். எனக்கு காக்ரோச்சோட ஷேப்பே பிடிக்காது சார். அதாவது ஏதோ போன ஜென்மத்தில் எனக்கும் அதுக்கு ஏதோ பகை இருக்கிற மாதிரி எனக்கு தோணும். என்னோட பெரிய கெட்ட கனவு என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ரூமில் விட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 10-15 காக்ரோச்சஸ் மட்டும் இருந்தால் போதும், நான் ஹார்ட் அட்டாக்லேயே செத்துருவேன். ஏன்னா எனக்கு அதோட ப்ரௌன் கலர், அதுக்கப்புறம் அதோட டென்டக்கல்ஸ் இப்படி வெளியே வரும்ல, அதை பார்த்தாலே
சொல்லுவாங்கல்ல, மற்றது எல்லாமே பல்லி. மக்களுக்கு பல்லி பிடிக்காது, யாருக்குமே பல்லி பிடிக்காது. அட்லீஸ்ட் பல்லி நம்ம கிட்ட ஓடிலாம் வராது. காக்ரோச்சோட மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அது நேரா பறந்து நம்ம மேலே வந்து விழுந்துரும். இந்த மாதிரி டமால்னு வந்து விழும். ஸோ தட்ஸ் வை எனக்கு காக்ரோச்சோட சுபாவம் பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு காக்ரோச்சோட நேச்சர் பிடிக்காது. எனக்கு காக்ரோச்சோட அது எப்படி நம்ம மேலே வந்து விழுமோ அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் அதுக்கு ரொம்பவே பயப்படுவேன்.